வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய பரபரப்பான உங்களுக்கான தகவல்கள். ரேஷன் கார்டு இருக்கா? ரூபாய் 25 லட்சம் கடனுதவி வழங்கும் தமிழக அரசு. யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம்? இதை பற்றி தகவல்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கீழே இருக்கிற ரெட் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் ரெகுலராக வீடியோ போடுறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. தமிழ்நாடு அரசு தொழில் முனைவோர் ஊக்குவிக்கும் வகையில் சமூகத்தில் அனைத்து பிரிவினருக்கும் கடன் தொகுப்பு திட்டங்களை வைத்துள்ளது. அந்த வகையில் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் வகுப்பினை சார்ந்த தனிநபர்களுக்கு கடனுதவி வழங்கும் திட்டத்தை தமிழ்நாடு அரசு மேற்கொண்டு வருகிறது. இதை பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் சிறுபான்மையினர் வகுப்பினை முன்னேற்றத்திற்காகவும் செயல்படும் தமிழக அரசின் நிறுவனமாகும். இந்த நிறுவனத்தின் கீழ் 25 லட்சம் தனிநபர் தொழில் கடன் பெற ரேஷன் கார்டு உள்ளிட்ட ஆவணங்கள் அவசியமாகும். விண்ணப்பதாரர்கள் பிற்படுத்தப்பட்டோர், மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையர் இனத்தவர்களுக்கு இருந்தால் வேண்டும். குடும்ப ஆண்டு வருமானம் ரூபாய் 3 லட்சத்துக்கு மிகாமல் இருக்க வேண்டும். விண்ணப்பதாரர்கள் 18 வயதை பூர்த்தி அடைந்தவராகவும் 60 வயதிற்கும் மேற்பட்டவராகவும் இருக்க வேண்டும். ஒரு குடும்பத்தில் ஒரு நபருக்கு மட்டுமே கடனுதவி வழங்கப்படும். தனிநபர் கடன் திட்டத்தின் கீழ் சிறு வர்த்தகம், வணிகம், விவசாயம் மற்றும் அதனை சார்ந்த தொழில்கள், கைவினைப் பொருட்கள் மற்றும் மரபு வழி சார்ந்த தொழில்கள் செய்வதற்கு அதிகபட்சம் ரூபாய் 25 லட்சம் வரை கடனுதவி வழங்கப்படுகிறது. ஆண்டு வட்டி விகிதம் ரூபாய் 1,50,000 லட்சம் வரை 7% மற்றும் 1,00,000 லட்சம் முதல் 15% வரை 8% கடன் திரும்பம் செலுத்தும் காலம் 3 முதல் 5 ஆண்டுகள் வரை வழங்கப்படும். குழு கடன் திட்டத்தின் கீழ் சுய உதவி குழு உறுப்பினர்கள் சிறு தொழில் வணிகம் செய்வதற்கு ஒருவருக்கு அதிகபட்சம் ரூபாய் 1,00,000 வரை, குழு ஒன்றிற்கு அதிகபட்சம் 25 லட்சம் வரை, ஆண்டிற்கு 8% விகிதத்தில் கடன் உதவி வழங்கப்படுகிறது. கடனை திரும்ப செலுத்தும் காலம் 3 ஆண்டுகள். சுய உதவி குழு துவங்க 6 மாதங்கள் பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும். திட்ட அலுவலர் மகளிர் திட்டம் அவர்களின் தரம் செயல்படுத்தப்பட வேண்டும். ஒரு குழுவில் அதிகபட்சம் 20 உறுப்பினர்கள் அமைந்திருக்க வேண்டும். இருப்பாளர்களுக்கும் சுய உதவி குழு உறுப்பினர்களுக்கும் இக்கடன் உதவி வழங்கப்படுகிறது. பால் உற்பத்தியாளர்கள், கூட்டுறவு சங்கங்களின் உற்பத்தியாளர்கள் உள்ளவர்களுக்கு ஒரு கறவை மாட்டிற்கு 60,000 விகிதம், 2 கறவை மாட்டிற்கு வாங்க அதிகபட்சம் 1,20,000 வரை கடனுதவி வழங்கப்படுகிறது. ஆண்டு வட்டி விகிதம் 70%. திரும்ப செலுத்தும் காலம் 3 ஆண்டுகள். இதற்கு விண்ணப்பிக்க ஜாதி சான்றிதழ் மற்றும் ரேஷன் கார்டு உள்ளிட்ட ஆவணங்கள் அவசியமாகும். மேலும் இந்த திட்டத்தை குறித்து கூடுதல் விவரங்களை இணையதளத்தில் பகிர்ந்து அணுகவும். நன்றி, வணக்கம்.